பிரைஸ்லாம் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்கணும், இது மாதிரி சில கேள்விகள் உண்டு இல்லையா. நம்ம ஜெபிக்கணும்னா எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். நடந்து ஜெபிக்கலாம், படுத்து ஜெபிக்கலாம், உட்காந்து ஜெபிக்கலாம், தனிமையாக ஜெபிக்கலாம், கும்பலாக ஜெபிக்கலாம், அப்புறம் கிச்சனில் ஜெபிக்கலாம். எல்லா காரியத்தையும் நம்ம ஆக மொத்தம் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். உண்மையாக உத்தமமாக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். அதுதான் முக்கியம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் எப்படி ஜெபிச்சார்னா தனியே ஜெபித்தார். இயேசு தனியே ஜெபிச்சார். அப்புறம் கெத்செமனேல பூங்காவில் போய் ஜெபிச்சார், வனாந்திரத்தில் ஜெபிச்சார். அது மாதிரி தனியாக அந்த வேர்வையே ரத்தமாக மாற ஜெபிச்சார். நம்ம அது போல் என்ன செய்யணும், மனதுருக்கமாக ஆண்டுகிட்ட கெஞ்சி என்ன செய்யணும், காரியங்களை ஜெபிக்கணும். ஜெபம்னா நம்ம ஆண்டோடு பேசுகிறது, உறவாடுறது தான் ஜெபம். வேறு எதுவும் காரியம் கிடையாது. சரிங்களா. நம்ம உண்மையாக கர்த்தரை தேடுறது தான் ஜெபம். அவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தை கேட்கறது தான் ஜெபம். அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்மகிட்ட என்ன செய்கிறார், ஆண்டவர் பேசுகிறாரு, எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறாரு. அப்போது நம்ம கேட்கும்போது தான் நம்ம கேட்கணும். அவர்கிட்ட பேசுகிறது தான் ஜெபம். அவர் நம்மக்கிட்ட பேசுகிறது வேத வாசிப்பு. அவர் நம்மக்கிட்ட பேசணுன்னா விரும்பணும்னா பைபிள் எடுத்து படிக்கணும். படிக்கும்போது வசனத்து மூலிமா நம்மகிட்ட கிரியை செய்வார். வசனத்து மூலிமா அவர் நம்மக்கிட்ட பேசுவார் இல்லையா. அவரை பேச வைக்கணும். நம்மளே ஜெபம் பண்ணி நாட்டம் ஓயாமல் ஒழுக்கு மாதிரி, அப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளே ஜெபிச்சு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். நம்மக்கிட்ட அவர் எப்படி இருக்கிறாரு, நம்மகிட்ட விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நம்மகிட்ட பேசுவார். அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் பேசுகிறதுக்கு இடம்னா எங்கே இருக்கிறாரு பேசுகிறாரு, வசனத்தை பார்க்கணும். வசனம் பைபிள் எடுத்து படிக்கணும். பைபிள் படிக்க அவர் என்ன செய்வார், நம்ம கூட அதில் உறவாடுவார். வசனத்து மூலிமா பேசுவார், வசனத்தின் மூலிமா குணமாக்குவார். எல்லா காரியங்களையும் அவருடைய வார்த்தை தான் வசனம். அந்த வார்த்தையினால் என்ன செய்வார், நம்மளை போதிப்பார், போஷிப்பார். அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு என்ன, அந்த உணவு. நம்ம சாப்பிட்ற உணவு அந்த வார்த்தை தான், வேறு எதுவும் கிடையாது. அதுவே நம்மளுக்கு போதும். அதுவே பெரிய உணவு வேணும். அவருடைய வசனத்தை நம்ம வார்த்தையை படிக்க நம்ம வயிறு மனசில் நிறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ மகிமை இருக்குது, அவ்வளோ கிருபை இருக்குது, அவ்வளோ இரக்கம் இருக்குது, அவ்வளோ தயவு இருக்குது. அவருடைய வார்த்தை அவ்வளோ பெரிய காரியங்கள் நடப்பிக்கும். சும்மா இல்லைங்க, அவருடைய வார்த்தைக்கு பயங்கர பவர் உண்டு. ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும் ஆண்டவரேன்ட்டு இந்த 100க்கு அதிபதி கேட்குறாங்க வேலைக்காரன்னு. ஸோ நீங்கள் வரத்துக்கே தகுதி இல்லை, நான் என் வீட்டுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போ வேலைக்காரன் சொஸ்தமாக பாருங்கள். ஒரு வார்த்தை, ஒரு பாட்டே இருக்குது இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்போது ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், பிடிச்சிக்கொள்ளணும். பிடிச்சிட்டு ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் நம்மகிட்ட பேசணும். நம்ம தினந்தோறும் வேதம் வாசிக்கணும். காலையில், மத்தியானம், இரவு, ஈவினிங். நம்ம என்ன செய்யலாம், 5 நேரம் தொழுது கொண்டோம். யார் 5 நேரம் தொழுது கொண்டது, தானியேல். அந்த மேலே ஏறி அறையில் 5 நேரம் தொழுது கொண்டோம் இல்லையா. 3 நேரம் தொழுது கொள்ளலாம், எப்படி வேணாலும் தொழுது கொள்ளலாம். ஆக மொத்தம் கணக்கே கிடையாது. 10 தடவை கூட தொழுது கொள்ளலாம். ஆண்டவரை நினச்சப்பெல்லாம் பைபிள் எடுத்து படித்து அதில் இருக்கிற எல்லா சரத்தை நம்ம என்ன செய்யலாம், உள்ளுக்கு வாங்கிக்கலாம், இதயத்துக்குள்ளே வாங்கி வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு உணவு, அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம், அதுதான் நம்மளுக்கு மருந்து. வார்த்தை தான் மருந்து. ஆண்டோடைய வார்த்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன்னு சொல்கிறார். வார்த்தையை அனுப்பி தான் குணமாக்குவார். அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படி இருக்கும்போது நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து வார்த்தையை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வார்த்தை தான், அப்படி வசனம் தான் நம்மளுக்கு என்னது, எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறது அப்படி வசனம் தான். அதனால் நம்ம டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், நம்ம பேசணும், ஆண்டுகிட்ட கேட்டு ஆலோசனை கேட்கணும். அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. உறவாடணும். இப்போதும் அவருடைய உறவு கூடவே இருக்கணும். மனுஷனோட உறவாடுறது இல்லை, ஏன் கள்ளத்தோட்டம் வச்சுக்கிறது இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. தேவனோட ஐக்கியம்,
தேவ சித்தம் செய்கிறது, தேவனோடு என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு பரிஞ்சு பேசி ஜெபிக்கிறது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்புறம் தேவனுக்காக சாட்சி சொல்கிறது, நம்மளை ஜீவ சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தணும்னு ஜெபிக்கிறது. எங்கும் போய் நான் சாட்சி சொல்லணும், ஆண்டவரையும் சொல்லணும், நன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லணும், நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம செய்கிற பெரிய கணம் இல்லையா? அதுதான் பெரிய சாட்சி. கர்த்தருக்காக என்ன செய்யணுமா, சாட்சியாக நிற்கணும். அவர் விரும்புகிறபடி நம்ம செய்யணும். சாட்சியாக ஜீவ சாட்சியாக நின்னோம்னா ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுவாங்க, அடைவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை பல ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வாதத்துக்கு காரண கர்த்தர் தான். ஏன்னா அவர் இல்லாமல் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசுவே எல்லாமா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு தான் நம்மளுக்கு தேவை, வேறு யாரும் நமக்கு தேவையில்லை. உலக காரியங்கள் தேவையில்லை. தெய்வீக காரியத்தில் இயேசு மாத்திரம்தான் போதும். நம்மளுடைய அன்பின் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏலியா